அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸ் மூலமாக சந்திக்கின்றோம். இன்று சற்று வித்தியாசமானதாக நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. வழமையாக கிரிக்கெட், ஃபுட்பால் என்று சொல்லி சர்வதேச விளையாட்டுகளை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் எங்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி பேசப் போகின்றோம். ஏன்னு சொன்னால் தைப்பொங்கல். எனவே தைப்பொங்கலை முன்னிட்டு ஒரு சிறப்பான கமெண்ட்ரி பாக்ஸாக இந்த பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி அமைய இருக்கின்றது. எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் ஒரு மிக முக்கியமான நபர். சக்தியினுடைய பல்வேறு செயற்திட்டங்களில் எங்களோடு இணைந்து கொள்கின்றவர் தான் இவர். ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட பொதுசன நிர்வாகத்துறை துணைத் தலைவராகவும் அதே வழியில் விளையாட்டுத்துறை ஆலோசனை தலைவராகவும் இருக்கின்ற மா ரூபவதனன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் மயூரன். உங்களுக்கு முதலில் பொங்கல் வாழ்த்துக்கள். நிச்சயமாக சக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் இணைந்து கொள்கின்ற விடயம் என்று சொன்னால் எங்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி நாங்கள் மறந்திருக்கின்றோம். இப்போ இருக்கின்ற இளைய சமுதாயத்தினரிடையே இது பற்றிய விழிப்புணர்வை கொஞ்சம் அதிகம் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக குறிப்பாக தைப்பொங்கல் அல்லது புது வருடங்கள் வருகின்ற போது தான் இந்த பெருமைகள் பாரம்பரியங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். அதுக்கப்புறம் மறந்து விடுவோம். ஆனால் ஏராளமான பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கின்றது. அது நாங்கள் சொல்லுவது பார்க்க உங்களை போன்ற ஒரு சிறப்பு விருந்தினர் மூலமாக சொல்கின்ற போது அது இன்னும் பெருமை பெறும். அதுக்காக இந்த நிகழ்ச்சியில் உங்களை நினைத்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக சக்திவம் சார் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நன்றி மயூரன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக்தி அலைவரிசை ஊடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, நிறைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனாலும் எங்களுடைய பாரம்பரியங்கள், எமது மரபுகள், எங்களுடைய வழக்குகள் இன்றும் அழியாத வண்ணம் எங்கோ ஒரு மூலையிலே கட்டி காக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த விளையாட்டும் நீங்கள் சொன்னது போல தான் இப்பொழுது எமக்கென்று ஒரு பண்டிகை காலங்கள் இருக்கின்றது. தீபாவளி, தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு இப்படி வருகிற பொழுது எங்களுக்கு நிறைய விடுமுறை கிடைக்கிறது. அந்த விடுமுறை கிடைக்கிற பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது விளையாட்டுகளிலே பங்கு பெற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. இது முற்காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அப்படியான எங்களுக்கான விடுமுறை கிடைக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு ஏனென்றால் எங்களுக்கு இப்பொழுது இப்போ இருக்கிற ஒரு வகையான ஒரு சொல்லுவோமே எண்ணிம ஒரு ஊழியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் சில இடங்களில் விடுமுறைகளும் கிடைப்பது குறைவு. மிக அந்த இந்த ஒரு கட்டிருக்கமான ஒரு வகையான சூழலிலே நாங்கள் எங்களுக்கு விடுமுறை கிடைப்பதும் மிக அரிதானது. அப்படியான விடுமுறை கிடைக்கிற பொழுது ஆனால் எங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறோம். பொதுவாக இப்பொழுது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் மானுடர்களுடைய ஒன்று கூடல்கள், மனிதர்களுடைய உறவுகளுடைய ஒன்று கூடல்கள் இவையெல்லாம் அருகி போகின்றன என்கிற ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் அது யார் மத்தியிலே அந்த கவலை இருக்கிறேன்னு சொன்னால் அந்த கிராமப்புறங்களிலே வாழ்ந்து நகர்ப்புறத்துக்கு இடம்பெயர்ந்தவர்கள் அவர்களுடைய இயக்கங்களாகவும் இவை இருக்கிறது. ஆனால் கிராமப்புறங்களிலே பார்த்தால் சில வேளைகளிலே அங்கே அவர்கள் வளமையான வாழ்வுகளை வாழ்கிறார்களோ என்கிற ஒரு ஏக்கமும் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியான நேரத்தில் பார்க்கிற பொழுது எங்களுக்கு நாங்கள் பலவற்றை இழந்து விட்டோம். நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு பலவற்றை இழந்து விட்டோம். எங்களுடைய சமூக வலைத்தளங்களை அல்லது அவர்கள் எழுதுகிற முறைகளை பார்த்தால் அல்லது அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயங்களை பார்த்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னது போடுவார்கள் 90s கிட்ஸ் அல்லது 80s கிட்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்படி ஒரு விளையாட்டு ஞாபகம் இருக்கிறதா? நாங்கள் டயர் உருட்டிக்கொண்டு போகிறது, ரிம்மில் தடியை வச்சு ஓடிக்கொண்டு போகிறது ஞாபகம் இருக்கா? அல்லது பேனையிலே தென்னங்குச்சியை வச்சு முன்னுக்கு தென்னோலையை வச்சுட்டு பிடிச்சு கொண்டு போகிற போது ஃபேன் நல்லா வேலை செய்யும். யாருடைய ஃபேன் நல்லா வேலை செய்யும், யார் முன்னுக்கு கொண்டு போகிறது, இப்படியான விளையாட்டெல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது. இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக பாடசாலை காலங்களில் விளையாடின விளையாட்டுகள், ஊரில் விளையாடின விளையாட்டுகள், எல்லாரும் இதை விளையாடினோம். என்றும் சில இடங்களில் விளையாடுகிறார்கள் தான். ஆனால் அது முன்பு இருந்தது போல ஒரு பெரிய ஒரு சொல்லுவோம் மாசாக இல்லை. அது எல்லா இடத்துக்கும் போவதாக இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது. அப்புறம் ஏனைய மாணவர்களுக்கு அது இப்பொழுது அது ஒரு கல்வியாக மாறிவிட்டது. அது ஒரு பாடப்புத்தகத்தில் வருகிற பொழுது தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பட்டம் கட்டுறதை பற்றியான பாடம் இருக்கிறது. முதல் பட்டு கட்டுறது என்பது வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கு அது ஒரு பாடமாக மாறி இருக்கிறது. அதுதான் அப்படித்தான் இப்படி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறது. குறிப்பாக தைப்பொங்கல் சொன்னாலே பட்ட திருவிழாக்கள் எல்லாம் பட்ட திருவிழா தான். ஏன்னால் எங்களுக்கு தைப்பொங்கல் திருவிழா என்பது
ஒரு அறுவடை கால விழா. அறுவடை கால விழான்ற பொழுது வயல்வெளிகள் எல்லாம் அறுவடை செய்து விடுவார். அப்போ வயல்வெளியெல்லாம் நிறைந்த யாருமே போகக்கூடிய மாதிரியான ஒரு இடம். அங்கே நெல் வெட்டுகிறவர்கள், அறுவடை செய்கிறவர்கள், அங்கே என்னது நெல்லை அடித்து போரையில் ஏற்றுகிறவர்கள், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிற பொழுது அங்கே போய் இருக்கிற சிறுவர்களுக்கு என்ன வேலை? நல்ல காற்றடிக்கும். அப்பொழுது என்ன செய்வார்? பட்டம் போடுவார். மற்றவர்கள் பெரியவர்கள் நெல் வயல்வெளிகளில் ஈடுபடுவார்கள், சிறுவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பட்டம் ஏற்றுவார்கள். என்ன நல்ல பெரும் வெளிதான் இல்லையா? ஒரு வெளியிலே நாங்கள் சந்தோஷமாக ஓடி ஆடி விழுந்து கால்களிலே கைகளிலே புண்ணுகள் எல்லாம் வரும். அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்த காலங்கள் அவை. குறிப்பாக இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் என்று வருகின்ற போது ஏராளமான விளையாட்டுகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிளித்தட்டா இருக்கலாம், அதே போல சடுகுடு, தாயம், இப்படி நிறைய சவாரி, பல்லாங்குழின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் கிளித்தட்டை பற்றி பேசுவோம். நிச்சயமாக எங்களுடைய தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் கிளித்தட்டு என்ற ஒரு விளையாட்டு மிகவும் அருமையான ஒரு விளையாட்டு. உண்மையிலே நானும் என்னுடைய நண்பர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை விரிவுரையாளர் இப்பொழுது துறை தலைவராக இருக்க திருவாளர் திலீபன் அவர்களும் இணைந்து ஒரு ஆய்வுக் கட்டுரை ஒன்று நாங்கள் இந்தியாவில் சமர்ப்பித்திருந்தோம். ஒரு மாநாட்டிலே போய் சமர்ப்பித்தோம். ஏனென்றால் அது தமிழர் மரபு சம்பந்தமானது கிளித்தட்டு விளையாட்டு பற்றியதான ஒரு ஆய்வுக் கட்டுரை. உண்மையிலே கிளித்தட்டு என்றது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான விளையாட்டு. நாங்கள் நினைக்கிறது போல அல்ல உண்மையிலே. என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் முன்னுக்கு ஓடுறதை பார்த்துருக்கிறோம், பின்னுக்கு ஓடுறதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். சைட்டுக்கு ஓடி விளையாடுறது விளையாட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்கேயுமே இல்லை. சைட்டுக்கு நீங்கள் ஓடுற விளையாட்டு வேறு எங்கேயுமே இல்லை. உண்மையிலே அதுதான் இது மிக முக்கியமான இந்த கிளித்தத்தினுடைய விளையாட்டு. நீங்கள் 4 பக்கமும் ஓடி விளையாடுகிற அதாவது சும்மா கண்டபடி ஓட முடியாது. குறிப்பிட்ட உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கால அளவுக்கு தான் அந்த கோடு இருக்கும் இல்லை, ஒரு அடி கோடு தான் அந்த ஒரு அடி கோடு. அப்போ அந்த 6 படிக்குள்ளே நாங்கள் விளையாடணும். ஆனால் ஒரு பாய முடியாது. அப்போ சரியாக நாங்கள் இந்த ஒரு செவ்வக வடிவில் தான் அந்த இருக்குன்னு இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். இது எனக்கு தெரியும் கிளித்தட்டு என்னென்று. ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் தான் கிளி என்று சொல்லிக்கிற பொழுது, அப்போ 6 பேர் நாங்கள் விளையாடுகிற பொழுது இந்த கோட்டுகளை தாண்டி நாங்கள் கோட்டில் முட்டோம் கூட, கோட்டில் அடித்து போட்டு கோட்டில் முட்டினா கூட அடி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஃபவுல்னு சொல்லிட்டு திருப்பி விளையாடக்கூடிய, அப்போ இவ்வளவு நுட்பமாக அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த கோட்டுக்குள்ளேயே நாங்கள் விளையாடுறதுன்றது. இப்போ நாங்கள் ஃபுட்பால் விளையாட எங்கேயும் ஓடி விளையாடாதானே, ஆக ஒரு பெரிய ஒரு செவக வடிவுக்குள்ளே எங்கேயும் ஓடி விளையாடலாம். ஆனால் கிளித்தட்டு அப்படி இல்லை, சதுரம் காட்டி அடிக்கிறாங்க. அதுக்குள்ள வச்சு அடிக்கும். நாங்கள் பூட்டு போடுறது எல்லாம் மிகவும் நுட்பமான ஒரு விளையாட்டு. உண்மையில் அது முந்தி எங்களுடைய இடங்களிலாம் ஒரு பெரிய ஒரு போட்டியாக நடைபெற்றது. அது பெரிய லீக். இப்பொழுது நாங்கள் இந்த SLPL IPL மாதிரி பெரிய ஒரு லீக்காக நடந்திருக்கிறது. அது சும்மா ஒரு மாதம் விளையாட்டு இல்லை, அது ஒரு 6 மாதம் விளையாட்டுலாம் விளையாடி இருக்கணுமோ என்றால் இப்பொழுதும் சில இடங்களில் நடைபெறதான். அது நீங்கள் சொன்னது போல மீட்டுருவாக்கப்பட வேண்டும் என்பதானே கிளித்தட்டு விளையாடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே எங்களுடைய கல்விக்குள்ளே கொண்டு வந்து உண்மையிலே அது ஒரு போட்டி நிகழ்ச்சியாக கொண்டு வர வேண்டிய ஒரு போட்டி தான் அது. உண்மையிலே அது மிகவும் நல்ல உடம்புக்கு. என்றால் நீங்கள் உங்களுக்கு நான் சொன்னது போல இந்த வலப்பக்கமும் இடப்பக்கமும் ஓடுறது மிகவும் கஷ்டமான விஷயம். வலப்பக்கம் இடப்பக்கம் ஓட முடியாது. முன்னுக்கு ஓடலாம், பின்னுக்கும் கொஞ்சம் ஓடலாம், முன்னுக்கு நல்லா ஓடலாம். ஆனால் 2 பக்கம் ஓடுறது மிகவும் கஷ்டமானது. அப்போ இப்படி இந்த கிளித்தட்டு விளையாட்டு உண்மையிலே ஒரு போட்டியாக நடைபெறுறது வழக்கம். அது இந்த தைப்பொங்கல் விழாவிலும் கூடுதலாக நடத்துவார்கள். எங்களுடைய பிரதேசங்களில் எல்லா இடமும் இந்த கிளித்தட்டு போட்டி நடைபெற்றது. யாடு விளையாடுறது என்று சொல்லி சொல்லுவார்கள், கிளித்தட்டு விளையாடுறதுன்னு சொல்லுவார்கள். இதிலே 6 பேர் விளையாடுவோம் இல்லையா? 6 பேர் விளையாடுவோம். நடுவில் அவர் தான் கிளி, அவர் தான் மெயின். அவருக்கு எல்லா இடமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற 5 பேரும் அந்த 5 கோட்டுகளே நிற்க வேணும். எதிரே வருகிறவர்களை மறைத்து அடிக்க வேணும். இதுதான் இது. அடிக்காமல் பெரிய பெரிய பாய்ச்சலாம் பாய்வார்கள். அதிலே கடைசி முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த 90 பாகையிலே அந்த கோடு இருக்கும், அந்த கோடிலே பாயலாம். கிளியன்னு சொல்லுகிற பொழுது அவன் வெளியிலேருந்து உள்ளுக்கே போய் பிறகு வெளியால் போய் பிறகு வெளியிலேருந்து திருப்பி உள்ளுக்க வந்து வெளியால் வந்தால் எங்களுக்கு பலம். அடுத்த நாள் இந்த கிட்டிப்புல் என்ற விளையாட்டும் கொஞ்சம் மறைவிட்டுது இப்போ. ஆனால் கிட்டிப்புல் பார்த்தா இப்போ இருக்கிற பேஸ்பால் இதோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக கிட்டிப்புல்லும் ஒரு அருமையான ஒரு விளையாட்டு. எனக்கு பிடிச்ச விளையாட்டில் அது மிக முக்கியமானது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது நாங்கள் கிட்டிப்புல்லும் நிறைய வகை இருக்கிறது. கிளித்தட்டிலே ஒரு வகை தான். கிட்டிப்புல்லே நிறைய வகை இருக்கிறது. கிட்டிப்புல் நிறைய வகை இருக்கிறது. ஒன்று வந்து இப்போ கிட்டி பெரிய தடி இருக்கிறது, புல் இருக்கிறது. இந்த புல்லை நாங்கள் அந்த தடியின் அளவு அப்படியே அந்த வெட்டு முகத்தோட்டத்தோடு வெட்டி விளையாடுறது சும்மா சாதாரண விளையாட்டு. இதுக்குள்ளே எனது கூவன் என்று சொல்லி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கிறது. மற்றது அது வந்து அந்த புல் வந்து 2 பக்கம் கூறாக வைக்கிறது. கூறாக வச்சிருந்தா அந்த
அந்த புல் வந்து என்ன செய்யறால் முதல் போட்டு அடித்து கிண்டி போட்டு அவர் எறிவார், அடிப்பார். அடிச்சுட்டு திருப்பி அந்த புல்லில் போய் திருப்பி அடிக்கிறது. திருப்பி அடித்தா அது நேரம் எழும்பும், திருப்பி அடிப்பார். எவ்வளோ தூரத்துக்கு அவர் அடித்து கொண்டு போகலாம், அவர் அங்கேருந்து எண்ணி கொண்டு வருவார். அதில் கூவண்டு சொல்கிற ஒரு முறையும் இருக்குது. அந்த அதில் ரெண்டு கூ காட்டினால் அடுத்தவர் ரெடியாக நிற்பார். அப்படி அதுவும் ஒரு நல்ல விளையாட்டு. அது ஒரு பயங்கரமான ஆபத்தான விளையாட்டும் தான். கண்ணில் இல்லை, உடம்பில் பட்டால் கூட சும்மா அப்படி ஏண்டா அந்த முந்தி தெரியும் அந்த கிட்டி புல் எப்படி நீங்கள் இப்போ நாங்கள் கிரிக்கெட் பேட் வாங்குகிற பொழுது நல்ல பேட்டெல்லாம் பார்த்துருவோம். அதே மாதிரி கிட்டி புல் செய்து வச்சிருந்தவர் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களால் இருந்தார் கலிசன்னு சொல்லி, அவர் வந்து அவர்கிட்ட விதமான கிட்டிப்புல் இருக்குது. அவர் கிட்டிப்புல் செய்கிறதுலே பெரிய விண்ணனாக இருந்தார். அவருக்கு கெட்ட போல் செய்வார். நல்ல கிட்டிப்புல்லும் நல்ல விதமாச்சு. அந்த கிட்டிப்புல்லை பார்க்குறப்பொழுது ஆசையாக இருக்கும். அப்படி சும்மா வழுக்காமல் எல்லாம் வச்சு வடிவாக வச்சு அந்த கிட்டிப்புல் அந்த இதெல்லாம் இந்த கிட்டிப்புல்லை வந்து புல்லுன்ற சைஸ் நீளமாக்க கூட எங்களுக்கு ஆபத்து கூட. ஏன்டா அவர் எறிகிற பொழுது புல்லில் பட்டா அவுட்னான். அப்போ கிட்டியில் பாட்டு புல்லால் அப்படி என்ன கிண்டி போட்டு அந்த கிடங்குக்கு நேராக வைப்பேன். கிழங்கு வைக்க இந்த புல்லால் தான் அறிஞ்சு அவுட் ஆகிடும். அப்போ பெரிய தடியை என்ன செய்யும், எப்படி என்ன பரப்பளவு கூட தானே படுறதுக்கான வாய்ப்பு கூட. சின்ன சின்னனா இந்தளவு தடியாக இருக்கிறத சின்ன வெட்டி கொண்டு வந்து இந்தளவுலாம் வச்சிருப்பார். ஆனால் அடிக்க இல்லாது, ஆனால் அவன் அடிப்பான். எக்ஸ்பீரியன்ஸ் அதான் ஒவ்வொரு அளவில் வச்சுருப்பேன். அந்த அது ஒரு வகையான இது. அதுவும் கூட பெரிய போடி என்றால் அதில் என்ன ஒரு லாபம்னு சொன்னால் எண்ணிக்கை இல்லை, வார எல்லாரையும் நினைச்சு கொள்கிற ஒரு விளையாட்டு அது. இப்போ நீங்கள் கிளித்தட்டில் 6 பேர் தான், மற்றெல்லாம் நாங்கள் முந்தைய அண்ணன் மாதிரி விளையாடிக்க ஆகணும்னு நினைக்கிறது எங்களை எடுக்க மாட்டினோம் உண்டு. நாங்கள் என்ன அதில் தான் நான் இல்லை, நான் இப்போ பேராதனையில் படிக்கிற பொழுதும் சரி ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புனா அதில் பாயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பாயக்க நீளம் பாயதிலெல்லாம் அவங்களுக்கு இயல்பு வர வேண்டாம். நிறைய அதில் அந்த விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலையோ வன்னிலையோ அந்த கிளித்தட்டில் விளையாடினாக்கள் நிறைய விளையாட்டுகளில் அவை தங்களை பலப்படுத்திக்க வேண்டாம். அது அப்படியே நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா பக்கம் ஓடுற ஒரு மனத்தையத்தை கொடுக்கும். அந்த விளையாடுறவே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த காலங்களில் மாவட்ட சாம்பியனாக வந்தாக்கள் நிறைய பேர் கிளித்தட்டு விளையாடுறாங்க இருந்திருக்கேன். கிட்டிப்புல்லுக்காரர் என்ன சொன்னால், கிட்டிப்புல்லு என்னென்னா எல்லாரையும் கூப்பிடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆகலாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம் அந்த படாமல் விளையாட சின்ன கூட கிண்ட தெரியாட்டியும் சேர்த்து விளையாடலாம். எத்தனை பேர் 50 பேர் இருந்தாலும் 25 பேர் அதுதான் அந்த கிட்டிப்புல்லுன்ற ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா எல்லாரையும் ஆம்பளையாக்கள் பொம்பளையாக்கள் எல்லாரையும் விளையாட. ஏன்னா அது கிட்டி போட்டு கிண்டுறது, எவ்வளோ தூரம் கிண்டுறமோ கிண்டி போட்டு அந்த அவர் வைக்க பட்டுதுன்னா அவுட் தானே. அப்போ அடிக்கிறதான் அடித்து கட்சி பிடிக்கலாம், அடித்தா கட்சி பிடிச்சா அவுட். பிறகு திருப்பி போடேக்க நாங்கள் திருப்பி எறியக்க குண்டு கிண்ட வச்சு, அதாவது இந்த கிட்டியால் அளக்க முடியாது என்று சொன்னால் அவர் அவுட். அப்போ கிட்டியால் அளக்கக்கூடிய அளவுக்கு அது வரைக்கும் ஆடும். அப்போ சட்டியான குறியில் எறியக்கூடிய மாதிரி அது இருக்கும். அது நல்ல ஒரு விளையாட்டு. இப்போ பாடசாலை காலத்தில் வந்து நாங்கள் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகள் ஒரு போட்டியாக இருக்கும் கயிறுழுத்தல் போட்டி. இந்த கயிறுழுத்தலும் கூட வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் புது வருட காலங்களில் அதை போன்று தைப்பொங்கல் காலங்களில் இழுப்பார்கள். இது வந்து சகோதர மொழி பேசுகின்றவர்களும் இந்த விளையாட்டில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார் அந்த புது வருட காலத்தில். நிச்சயமாக இது உண்மையிலே இது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் ஒன்று. கயிறுழுத்தல்ன்றது வேறு எங்கேயும் இந்த விளையாட்டை நாங்கள் காண முடியாது. இந்த கயிறுழுத்தல் போட்டியும் இப்படித்தான். இது நாங்கள் பொதுவாக முதல் இந்த விழாக்களில் வீடுகளிலே சாதாரணமாக விளையாடுகிற பொழுது விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. பிறகு பாடசாலை காலங்களில் விளையாட்டு போட்டியில் இல்லங்களுக்கு இடையிலே இது நடைபெறும். அது இல்லங்களுக்கு இடையில் நடைபெறும். பிறகு ஆசிரியர்களுக்கு இடையில் நடைபெறும். அதாவது இந்த விளையாட்டும் ஒவ்வொரு விதமாக ஆக்களை பிரித்து செய்யக்கூடிய மாதிரி திருமணமானவர்களுக்கும் திருமணமான பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கும் இப்படி இழுத்தா எல்லாம் வந்து விழுந்து உருண்டு விரண்டு விளைக்க ஒரு சந்தோஷம். அது உண்மையில் சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும். சில வேளையில் அந்த கயிறு பிடிக்கிற நடுவர் கூட கயிறோட மேலே போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். உண்மையில் நல்ல சந்தோஷமான ஒரு விளையாட்டு. இதுவும் அப்படியே. இதுவும் எத்தனை பேர் நாங்கள் கட்டாயப்படுத்தல. கயிறு நீளம் வரைக்கும் நாங்கள் ஆக்களை போடலாம். இருக்கிற வச்சு 10 பேர்னா 5 பேராக போடலாம். இல்லை 20 பேர் இருந்தால் கூட 20 போட்டு நாங்கள் இப்போ நாங்கள் பல்கலைக்கழகங்களிலேயும் இந்த என்னது அவுர்து உற்சவைன்னு சொல்லி இருந்த நம்ம புது வருட விழாவிலே இது ஒரு பெரிய ப்ரோக்ராம். மற்றது இது அந்த நிகழ்ச்சி நடக்கிற பொழுது எல்லாரும் வந்து கிட்ட இருந்து அந்த ஒவ்வொரு கட்சியாக பிரிஞ்சு இந்த பக்கத்துக்கு இழுங்கடா இந்த பக்கத்துக்கு இழுங்கடாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சில வழியில் காய்கறந்த தருணங்களும் இருக்குது. அதே போல் இப்போ இன்னொரு விளையாட்டு இந்த தாயம். நிச்சயமாக
தாயம் உண்மையிலே எங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும். தாயத்தில் நிறைய வகைகள் இருக்கிறது. தாயம் சில பேர் அந்த பொழுதுபோக்குக்கு ஒவ்வொரு சந்திகளிலேருந்து விளையாடுவார்கள் அந்த சின்ன தாயம் போட்டு. சில அந்த என்ன 5 பட்டியில் தாயம் விளையாடுறது இருக்குது. அதே மாதிரி அந்த சிலுவையாடல மாதிரியான ஒரு சொக்கட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள் தாயம் விளையாடுறதுக்கு. இது தாயத்தை நீங்கள் அந்த தாயக்கட்டையில் விளையாடுற தாயம் இருக்கிறது, சோகியில் விளையாடுற தாயம் இருக்கிறது. இந்த சோகியில் விளையாடுற தாயம் மிக பிரபலமான இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஏன்றால் இப்போ இந்த தாயக்கட்டையில் விழுகிறது ஓரளவுக்கு தெரியும், இது விழுந்து வேண்டாம் ஒரு பக்கம் தானே. அது அப்படி இல்லை, அது 4 இருக்குது, 4 கவுண்டு விழுந்தா 8 அப்படி ஒரு கணக்கு இருக்குது. 8 அப்போ 8 பட்டிக்கு வச்சு கொண்டு போகலாம். நிமிந்து விழுந்தால் 4 என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த சோகி விழுகிற முறைக்கேற்ப அது அந்த பேணிக்கில் வச்சுட்டு அப்படி கிழக்குவார்கள், கிழக்கு போட்டு இப்படி எடுத்து தெரிவார்கள். பார்க்குறவங்கள அழகாக கற்றுருக்காங்க. சோகி அப்படி வந்து விழுகிற பொழுது மேலே அதெல்லாம் மிக அருமையான விளையாட்டுகள். அதிலும் என்ன அது குறைவு. அது கூடுதலாக 8 பேர் விளையாடலாம், 4 பேர் கட்டாயம் விளையாடணும், 2 பேரும் விளையாடலாம். 2 பேர் விளையாடுறதும் அந்த தாயம் விளையாட்டு, அதுவும் ஒரு போட்டிக்கு விளையாடக்கூடிய ஒரு செஸ் மாதிரி போட்டிக்கு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த சோகியை விழுகிற பொழுது, அந்த சோகியை தாயத்தை எழுதுகிற பொழுது, அது பெரியவர்கள் இதில் அந்த நாங்கள் விளையாடுற காலத்திலே பழையவர்களாக மூத்தவர்களாக இருந்தவர்கள் அந்த ஒவ்வொரு கடவுளை கும்பிட்டு ஒவ்வொரு பேரை கும்பிட்டு சொல்லுவார்கள். அந்த முருகனுக்கு ஒரு தாயம், இந்த அம்மாச்சிக்கு ஒரு தாயம் சொன்னால் அப்படி வந்து அப்படி விழும் தாயம். 3 கவுண்டு 1 விழுந்தா 1 நிமிந்து அது தாயம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தாயம் நிறைய விளையாடுறீங்கன்னு சொன்னால் அந்த உடல் அசைவுகள் மூலமாக நான் உண்மையிலே நிறைய எனக்கு விளையாட்டு எனக்கு சரியான விருப்பம். விளையாட்டில் ஈடுபடுறது, சகல எல்லா விளையாட்டிலும் ஓரளவுக்கு நான் ஈடுபட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த ஊர் விளையாட்டுகளிலே நிறைய. வேறு என்னென்ன விளையாட்டுகள் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் மேலோட்டமாக நாங்கள் பார்க்கின்ற போது? இதே மாதிரி எங்கள்கிட்ட இருந்த ஒரு விளையாட்டு தான் இப்போ மாட்டு வண்டிச்சாரி அதை பற்றி சொல்லுவோம். இது இன்னொரு விளையாட்டு தான் பேணிப்பந்து என்று சொல்லுவோம். பேணிப்பந்தும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு. உண்மையில் பேணிப்பந்து நல்ல ஒரு விளையாட்டு. அது எங்களுக்கு இந்த மில்க் டின் மாதிரியா இப்போ நிறைய டின் எடுக்கலாம். முந்தி நாங்கள் டின் எடுக்கிறதுக்கு ஓடி திரிகிறது. முந்தி நாங்கள் ஒவ்வொரு கடை அந்த தேர்தல் கடைகள் எல்லாம் கேட்போம், எங்களுக்கு டின்னை தாங்கன்னு சொல்லி. நாங்கள் என்ன செய்கிறது, டின் வேணுங்கன்னு வாரது, என்ன விளையாடுறதுக்கு டின் வேணுமே. அப்போ முந்தி ஒன்று டின் ஃபிஷ் வார டின் இருக்கும், அல்லது இந்த பால்மா வார டின். வேறு எனக்கு அவ்வளோ பெருசாக ஞாபகம். அது கஷ்டம். அது சிரட்டை என்ன பிரச்சனை, சிரட்டை நிற்காது அந்த பிரச்சனை. மற்றது சிரட்டை போல கூட இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. டின்னண்டா அப்படி இல்லை, டின் சும்மா பறந்து. அப்போ நாங்கள் அதை அப்படி ஒரு கோபுரம் மாதிரி அடிக்க போட்டு எறிகிறது, அதை அடுக்க வர வைக்க சும்மா எல்லாம் சும்மா எறியெல்லாம் சும்மா அப்படி. ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் சுழிஞ்சு வளைச்செல்லாம் முடியாது ஓடுவாங்க. எல்லா கோபதாவத்தையும் அதெல்லாம் தீர்த்தம் அது வடிவாக செய்வாங்க. அதில் ஏமாற்றி எல்லாம் எறிகிற மாதிரி ஏமாற்றி திருப்பி எறிஞ்சு அதுவும் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. இல்லை சந்தோஷமாக இருக்குது. அந்த பேணிப்பந்தும் எவ்வளோ பேரும் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு விளையாட்டு. பேணிப்பந்தும் நல்ல ஒரு விளையாட்டு. பேணிப்பந்து அதே நாங்கள் ஒரு குழுவாக பிரித்து விளையாடலாம். தனியாக அதான் சொன்னேன், எவ்வளோ பேரும் சேர்ந்து விளையாடலாம். இப்போ 10 பேர் 10 பேர், 20 பேர் 20 பேர். அப்போ எவ்வளோ பேருமே அது அடுக்கிறது தானே முக்கியம். அடுக்க விட மாட்டாங்க, எறிதான் கடைசி. ஆனால் அடுக்கிற விளையாட்டும் இருக்குது, அது நல்ல ஒரு விளையாட்டு. அதே மாதிரி இந்த விளையாட்டும் ஒரு நல்ல விளையாட்டு. இந்த எவ்வளம் புளியடி என்ற விளையாட்டு, அதுவும் ஒரு சூப்பர் விளையாட்டு. அது அந்த மண்ணுக்கு ஒரு பொருளை அமைச்சு போட்டு கொண்டே ஒரு இடத்துல கண்ணை கட்டி போட்டு கொண்டே வைக்கிறது, அதுவும் நல்ல விளையாட்டு. ஏன்னா அதுங்கிற ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக கொண்டே எங்கேயா ஒரு இடத்துல வச்சுட்டு அவுட்டு விட்டுருவான், எங்கே வச்சாண்டு பிடிக்கணும். அப்போ எவ்வளோ புளியடி எல்லோரும் பாடி பம்பெல்லாம் போடுறது. என்ன பாடினா எல்லோரும் வீட்டை போயிடுவாங்க. ஆனால் சில பேர் கோயிலில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் விளையாடுற காலகட்டத்தில் இந்த காலால் ஏதாவது மார்க் பண்ணிட்டு போயிடுவோம், தட்டி அதை பார்த்து போகிறது. அதை பார்த்து இங்கே போய் இப்படி போயிடணும். இப்படி மேலோட்டமாக நான் பார்க்குற போது இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி பேசணும்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி போதாது, ஏராளமான நேரங்கள் பேசலாம். ஏன்னால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம விளையாட்டு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. போலி அடிக்கிறது உண்மையில நல்ல ஒரு விளையாட்டு. அதுவும் தெரியும் உங்களுக்கு, மாபிள்னு சொல்லுவோம். மாபிள் அதுவும் இந்த விளையாடிச்சாங்களே, அதில் ஒரு வியாபாரம் இருந்தது. என்ன போலை முடிஞ்சுன்னா சரி நான் பிக்கிறது. அப்போ என்னட்ட போலே இருந்தால் நான் அந்த நேரங்களில் 5 ரூபாய்க்கு 10 போனால் எனக்கு ஒரு உழைப்பம் இருக்குது. அது பெரிய விஷயம். அது சூதுவண்டை இல்லை, போலை விளையாடு. அதுவும் நல்ல விளையாட்டு. அது பப்பான்னு சொல்லிட்டு போட்டு விளையாடுறது ஒன்று இருக்குது. காட்ரஸ்ன்னு சொல்லிட்டு விளையாட்டு இருக்குது. காட்ரஸ்ன்னா காட்டுறதுக்கு அடிக்கணும். அப்போ நான் காட்டுறதுக்கு போல அடிக்கணும். அது ஒன்று குண்டு இருக்குது, குண்டு அடிக்கிறது. மற்றது பலகை வச்சுட்டு எத்திர என்ற விளையாட்டு, அப்படி விளையாட்டு இருக்குது. மாப்பிள்ளை நல்ல விளையாட்டு.
அதிலும் நிறைய பேருக்கு எவ்வளோ பேரும் சேர்ந்து போகலாம், டெண்டு கட்டுறது 3 கட்டுறது 8 விளையாடி அதுவும் நல்ல ஒரு இது. அதில் வியாபாரம் நடக்கும். சின்ன பிள்ளை இருந்தாலும் நல்ல ஒரு அடியும் விழும். நிறைய பேர் போலையை கொண்டு கிணத்துக்குள்ள போட்டி ஆக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு பயத்தில் வீட்டை கொண்டு போயிடலாம் அது போலையே. அது கூடுதலாக இந்த கொண்டாட்ட நாங்கள் நடக்கிற ஒரு விளையாட்டு தான் அது. என்றால் பெரிய ஆக்கள் சில வேளை எங்களை விளையாட்டுக்கு எடுக்க மாட்டேன். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் வந்து சின்னாக்களை இருக்க நாங்கள் பெரிய ஆக்களுக்கு நாங்கள் விளையாடுறோம், சின்னாக்களுக்கு போலை விளையாடுறது. போலை விளையாடி இங்கே சனம் வந்து ஏன்டா இங்கே சேனம் கூட அவை இங்கே அது அப்படி ஒரு ஏன்னா அவைங்களை எடுக்க மாட்டேன். இந்த தாச்சியில் விளையாடிக்க எங்கள் 6 பேருக்குமே விளையாடிது. அதை பார்க்குற நேரத்தை போலை அடிக்கணும் இல்லை வந்து அப்போ அதை ஒரு 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 விதமான ஒரு கூட்டுறவு. அது உண்மையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறது. பொம்பளையாக்கள் இது விளையாடிடும் எனது இந்த பல்லாங்குடி என்று சொல்கிற விளையாட்டு. அங்கே புளியங்கொட்டை எப்படி வச்சு முடிய தடவை போட்டு அடுத்த பக்கத்தை எடுத்துக்கிட்டு விளையாடுறது. அது பல்லாங்குழி விளையாட்டு ஒரு விறுவிறுப்பான ஒரு விளையாட்டு. அதுவும் இப்போ கொஞ்சம் வழக்கொழிஞ்சு போயிருக்கு. அது உண்மையில் அது நல்ல ஒரு விளையாட்டு, நல்ல ஒரு விளையாட்டு பல்லாங்குழி. இப்போ நான் அவன் நினைக்கிற ஏன்னா எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் புளி பயன்படுத்தி இவங்களோட சில பேருக்கு புளி என்றால் என்னென்னு தெரியாது. இப்போ முந்தின புளியங்கொட்டை புளிய மரத்தில் புளிப்பியாக எடுக்கிறது, புளியங்கொட்டை எடுத்துன்னு வந்து இவ்வளோ புளியங்கொட்டை சேர்த்து வச்சுருக்கோம். நாங்கள் புளியங்கொட்டை சாப்பிட்றோம், நாங்கள் சுட்டு சாப்பிட்றோம் நாங்கள். அதெல்லாம் இப்போ இல்லை உண்மையில். அதெல்லாம் நல்ல ஒரு விளையாட்டுகள். பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி பேசுகின்ற போது எங்களை ஊர் அனுபவங்கள் எல்லாம் பூரிப்பாக இருக்குது உண்மையில், சந்தோஷம். அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். ஆனால் இப்படியான அனுபவங்களை நாங்கள் எப்போ இனி பெறப்போகிறோம். அது உண்மையில் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இது நான் கொடுக்குறேன். எங்களுக்கு என்னில் இருக்குது. அதில் நான் விளையாடுறேன். நான் என்ன மாதிரி விளையாட்டு நான் சொல்ல மாட்டேன். மிக முக்கியமான விளையாட்டு கெந்திக்கோடு. பயங்கர போட்டி விளையாட்டு கெந்திக்கோடு. அது 8 பட்டி கெந்திக்கோடு இருக்குது, 12 பட்டி கெந்திக்கோடு இருக்குது. உண்மையில் கெந்திக்கோடில் நாங்கள் நினைக்கிற மாதிரி விளையாடி இல்லை. நீங்கள் கெந்தி பாருங்க, சும்மா 2 பேரை விட்டு கெந்த சொல்ல கெந்த முடியாது. 3 பட்டி கெந்தோட அப்படியே மூஞ்சோ விழுந்துடும் எல்லாருக்கும். இப்போ பிரசரம் அதுவும் அப்படி கெந்திக்கோடு விளையாடுறாங்க. பயங்கரமாக இருந்தாங்க பொம்பளை பிள்ளைகள். அப்படி அவங்க என்ன அதுவுமே பயங்கர நல்ல, அதுவும் ஒரு நல்ல பேலன்ஸான விளையாட்டு. உண்மையில் அது ஒரு காலில் 2 விளையாடுறதுன்றது காலால். இப்போ நான் கெந்திக்கோடு சும்மா 8 பட்டினா நாங்கள் என்ன முதல் பட்டியில் போட்டு உலக்கிட்டு எடுக்கணும். இப்போ 2வது பட்டியில் போட்டு உலக்கி எடுக்கணும். ஒரு காலில் வச்சு தான் எல்லாம் செய்யணும். உலக்கிட்டு திருப்பி காலை எடுக்கணும், திருப்பி அந்த இது எடுத்துக்கொண்டு போகணும். பிறகு அதில் 2 காலை வச்சுட்டு திருப்பி ஏந்தி பண்ணுறோம். இதில் நாங்கள் போட்டு ஒரு பட்டிக்கு பழம் வந்துட்டு என்ன செய்யணும், கடந்து போகணும். நாங்கள் இப்போ 8 பட்டியில் முதல் 3 பட்டிக்கெலாம் விளையாட போகிறோம். இந்த சைடில் நான் போடைக்க எதிராளிக்கு வந்து பின்பக்கம் 2 பழம் போடைக்க 2வது பட்டிக்கு வந்தால் அது பழம். அதுக்குள்ள அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் 2 காலை வைக்கிறேன், நான் வைக்க முடியாது. அப்போ அந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆம்பளை விளையாடுறேன். அப்போ என்ன செய்யணும், 3வது பட்டிக்கு நான் போட்டு விளையாடுறேன். இங்கேருந்து கடந்து போகணும் அந்த பட்டியை. அது போய் விளக்கிட்டு திருப்பி எடுக்கிறேன்னு சும்மா இல்லை. ஒரு காலுக்கு மற்ற காலை வச்சுன்னா அவுட். அப்போ ஒரு காலில் விளையாடுறதுன்றது சூப்பர். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. அதுவும் அதான் சொன்னேன். இந்த விளையாடி பொம்பளையாக்கள் அது விளையாடிடும். பொம்பளை பிள்ளைகள் அதில் அந்த பக்கம் விளையாடு, நாங்களும் போய் அதில் 2 விளையாடுறது. ஏன்னா அது நல்ல ஒரு விளையாட்டு. கெந்திக்கோடும் ஒரு நல்ல விளையாட்டு. அதே போல் நான் கபடியை பற்றி கட்டாமல் பேசுவோம். நிச்சயமாக. கபடி வந்து ஒரு பாரம்பரியமாக மரபு ரீதியாக ஒரு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டுகள் கபடி ஒன்று. உண்மையில் நாங்கள் விளையாட முந்தி விளையாடுற அந்த கபடி என்று நாங்கள் விளையாடுறது அந்த என்ன தொட்டாச்சு நீங்கள் என்ன சொல்லிக்கூடாது, தொட்டா அவுட்டுன்ற மாதிரி ஒரு விளையாட்டு தான் அது வந்து விளையாடுறது. அதுதான் இந்த கபடியாக பிறகு அது வந்தது. உண்மையில் இந்த கபடி கொஞ்சம் என்னென்னா அந்த தெரியாது, அந்த ஒரு அடிக்கிறது கொள்றதுன்ற ஒரு இது பயம். அதுவும் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. உண்மையில் அது என்னென்றால் அந்த அதாவது உள்ளுக்குள் நிற்கிற வேண்டிய ஒற்றுமையை நாங்கள் அதில் பார்க்கலாம். உள்ளுக்குள் நிற்கிற வேண்டிய ஒற்றுமை என்றால் டக்கண்டு எப்படி ஆக்களை சேர்த்து பிடிக்கிறது அமர்த்துறதுன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு தெரியும். இதே போல் அந்த ஒரு உச்சமான விளையாட்டு தான் சவாரி போட்டி. தனிமாட்டு சவாரி இருக்குது, வண்டி சவாரி இருக்குது. இல்லை இதுக்கெல்லாம் ஆக்கள் போயிடும். இது வந்து எல்லாரும் விளையாடுறது இல்லை. இதுக்கண்டு சில பேர் இருக்கிறாங்க. பரம்பரையாகத்தான் அந்த சவாரி போட்டி, சவாரி கந்தசாமி அப்படி இப்படி இந்த பேரிலே இருக்குது ஆக்களுக்கு. குறிப்பிட்ட இடங்கள் தான் அந்த குறிப்பிட்ட இடங்கள். ஏன்னா அது அந்த குளங்கள் வத்தி இருக்கும். அதுக்குள்ள சும்மா சவாரி ஓடிவினோம். சவாரி மாடு வளர்க்க நாங்கள்லாம் நாங்கள் பார்க்க விடாயிரம். அங்கே அந்த மாட்டை பார்க்க விடாயிரம். அது சவாரி மாடு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது சில பேர் அதை வச்சு வளர்க்குறது. ஏன்னா அது அந்த நேரத்தில் அப்படி தான் ஓடக்கூடிய மாதிரி. அதை போட்டிக்கு வரைக்கும் அதை ஓடிக்கொண்டு அது மேலே ஏறி இன்னொரு வண்டியில் தான் அது சவாரி வண்டியில் வரும். அது சும்மா இப்போ இன்னும் சவாரி வண்டி வருதுன்னா அந்த படங்களை காட்டுற மாதிரி தான். அப்படி ஆசையாக இருக்கும். வண்டிலும் அப்படி தான் சும்மா மின்னு இருக்கும். மாடு கூட சும்மா அப்படி வடிவாக நிற்பார். அப்படி பார்த்து கொண்டு அப்படி எல்லாருமே அப்படியே பார்ப்பார். இல்லை அடிக்கணுமான்னு அவரை கொண்டு துறக்கி விட்டால் ஓட்டம் தான் சும்மா அப்படி இருக்கும் பார்க்க. அது எங்கள்கிட்ட இந்த
காளை அடக்கிற அந்த விளையாட்டு இலங்கையில் அவ்வளோ பெருசாக நாங்கள் அது இல்லை. தமிழ்நாட்டில் அது இருக்குது. ஆனால் சவாரி போட்டி நிறைய நாங்கள் பார்த்துருக்கிறோம். வடக்கில் குறிப்பாக பூநகரி அதை போன்று கவுனாவத்தை அப்படி அந்த இதில் வேலியோடு சம்மந்தப்பட்டதாக கோப்பை சங்குவேலி சவாரி போட்டிகளெல்லாம் நிறைய. அதேபோல் நாங்கள் இந்த கபடியை பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கின்ற பல அமைப்புகள் அதே போன்று பாடசாலைகள் கழகங்கள் இந்த கபடி போட்டிகள் வெற்றி பெற்று சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டிகளுக்கும் போயிருக்காங்க. உண்மையில் நாங்கள் என்னென்றால் இப்போ ஒலிம்பிக்கில் ஒரு போட்டியாக வந்துடுது. ஒலிம்பிக்கில் கபடி ஒரு போட்டியாக வந்துடுது. நாங்கள் அதை எங்களை ப்ரொமோட் பண்ணல. நாங்கள் இன்னும் நிறைய போட்டிகளை கொண்டு வரோம். இப்போ பல்கலைக்கழகம் கடையில் வந்துடுது. இப்போ வந்து 3வது வருஷமாக நடந்து கொண்டு நான் பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு ஆலோசனை தலைவர் என்ற ரீதியில் அது நான் தெளிவாக சொல்லணும். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பொழுது அது ஒரு போட்டியாக இருக்கையில் இப்பொழுது ஒலிம்பிக்லேயே அது போட்டியாக கபடி போட்டி வந்துடுது. ஆகவே இப்பொழுது எங்கள் பல்கலைக்கழகங்களிலே அதை சேர்த்திருக்கிறார்கள். பாடசாலை வழியையும் இப்பொழுது அது பெரிய போட்டியாக வந்திருக்கு. ஆனால் எல்லா இடங்களிலும் அது இன்னும் பிரபலமாகவில்லை என்கிற ஒரு குறைச்சாடும் இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் எப்படி இந்த போட்டிகள்? ஆமாம், அவர்கள் இப்பொழுது எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நான் பல்கலைக்கழக மாணவராக இருந்த பொழுது பேராதனையில் நான் தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த காலத்திலே இந்த பொங்கல் அன்று தமிழர் விளையாட்டு விழா ஒன்று செய்தேன். முதலாக அதை நான் செய்திருந்தேன். அதுக்கு பிறகு அது 2002ஆம் ஆண்டு அதுக்கு இலங்கையினுடைய ஹாக்கி சங்கத்தினுடைய செயலாளராக இருந்த எங்களுடைய பல்கலைக்கழக இப்பொழுது அவர் நூலகராக இருக்கிற மைசூர் அவர்கள் பிரதம விருந்தினராக வந்திருந்தார். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த சாக்கோட்டம், கிட்டிப்புல்லு, தாச்சி இந்த போட்டியில் தான் நான் வச்சிருந்தேன். அந்த போட்டி முதலாக பல்கலைக்கழகத்திலே ஒரு பாரம்பரிய விளையாட்டு போட்டி நடைபெற்றது அப்பொழுது. அதுக்கு பிறகு நடந்தார்கள். பிறகு இப்பொழுது நடக்குதான்னு தெரியல. ஆனால் எங்களுடைய ஓவலச பல்கலைக்கழகத்திலே நாங்கள் இந்த போட்டிகளை வைக்கிறோம். அது முட்டி அடித்தலும் ஒரு பெரிய நல்ல ஒரு விளையாட்டு. முட்டி, கயிறு இழுத்தல், மற்றது தேசிக்காய் கரண்டி, மற்றது தாச்சி, கபடி போட்டியை முதலாக நாங்கள் இந்த முறை தைப்பொங்கலுக்கு உவவலச பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்திலே நிறைவேற்றிருக்கிறோம். குறிப்பாக அந்த பல்கலைக்கழகம் மட்டும்தான் வேறு பல்கலைக்கழகங்களை இணைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? வேறு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செய்யலாம்னு நான் இருக்கிறேன். ஆனால் நான் இருக்கிற இடங்களிலே நான் இந்த விஷயங்கள் கட்ட எனக்கு இதில் ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன சொன்னால் ஒரு விஷயத்தில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிற போது எங்களால் முடிந்த பங்களிப்பை சமத்துக்கு அப்படியே செய்து கொண்டே இருக்கோம். உங்களுக்கு பிறகு வருகின்றவர்கள் அதில் ஆர்வம் இருக்கா இல்லையா அதை முன்கொண்டு செல்லாமனு தெரியாது. இல்லை, அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய விடும். உண்மையில் தொடர்ந்து அந்த விளையாட்டுகளை நாங்கள் ஏனால் உண்மையில் ஒரு வகையான சொல்லுவோம் ஒரு கருத்தியல் ரீதியான இது கட்டமைப்புகள் மீது வந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அதாவது நாங்கள் சொல்லுகிற விஷயம் எங்களுடைய இந்த கீழத்திய மரபுகளில் இருக்கிற அறிவுகள் அவ்வளவு நல்ல அறிவுகள் இல்லை, அல்லது இங்கே இருக்கிற விளையாட்டுகள் அவ்வளவு நல்ல விளையாட்டுகள் இல்லை, அல்லது இங்கே இருக்கிற பண்பாடு என்பது ஒரு நாகரிகமான பண்பாடு இல்லை என்கிறதான ஒரு கருத்தியல் ஒரு 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 சுமையொண்டங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் அதிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். சும்மா சொல்லுவோம், இப்போ நாங்கள் இப்பொழுது எங்களது சுதேச மருத்துவம் என்றது கூடாது என்ற ஒரு சிந்தனையில் நாங்கள் இருக்கிறோம். அது சிலபடி தவறுகள் இருக்கலாம் அல்லது ஆனால் அது எப்படி நாங்கள் சரியானதாக ஆக்குறதுங்கிற ஆய்வு முயற்சிகளை கொண்டு போகணும். எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கிற அந்த எங்களுக்கான ரூல்ஸுகள் இருக்கிற ஏன்னா நாங்கள் ரூல்ஸ் வச்சு விளையாடின ஆக்கள் இல்லை. எங்களுடைய மொழியும் அப்படி தான். எங்களுடைய மொழிக்கும் ரூல்ஸ் இப்படித்தான் நான் கதை கொண்டு இல்லை. மேலத்தைய மொழி அப்படி இல்லை, அப்படி தான் கதைக்கணும். இப்போ நீங்கள் எழுவாயை சொல்லி வினையை சொல்லி அப்புறம் அங்கே சொல்லணும். எங்களுக்கு அப்படி இல்லை. நான் வாரன் நான் சொல்லலாம், மாறியெல்லாம் சொல்லலாம். எங்களோட அப்படி தான் எங்களுடைய கண்டன கற்பனைக்கு நாங்கள் வினையிலேயே துவங்கி கதைக்கலாம், கற்க கசல ரெண்டெல்லாம் சொல்லலாம். ஆனால் வேறு மொழிகளுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அப்படி இருக்கிற நாங்கள் ஒரு செயல்பாட்டை தான் இருந்திருக்கோம். அது எங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். எதையுமே அந்த இடத்துல நிகழ வேணும்ன்றது எங்களோட நிறைய நிகழ்த்துக்கலைகள் இருந்தது, நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலைன்னா எங்களோட ரூல்ஸுக்கு நாங்கள் போகல. இந்த விளையாட்டுக்கு என்ன ரூல்ஸ் என்றால் நாங்கள் செய்வோம். ரைட், இது ஒரு 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 அறிவுபூர்வமாக கொண்டு வரணும், ஒரு சயின்டிஃபிக்கலி கொண்டு வரணும் என்றால் இது நாங்கள் இப்போ இந்த கபடிக்கு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படி தான் வந்துருக்குது. கிரிக்கெட்டுக்கு ரூல்ஸ் எடுத்து மாற்றி கொண்டு வந்துட்டீங்க. அந்த சுவாரஸ்யத்துக்காக அடிக்கடி மாற்றி கொண்டு அப்போ நாங்கள் அதே போல் எங்களுடைய விளையாட்டுகளையும் நாங்கள் சில கிட்டிப்புள்ளி விளையாடைக்க நாங்கள் வரையறுப்போம். இதுக்கு அங்கே போனால் அவுட், 3 தரம் தட்டின அவுட்னு நாங்களே தான் உருவாக்கணும். ஆனால் அடுத்த வருஷம் விளையாடக்க அப்படி இல்லை, 5 தட்டலாம்னு சொல்லலாம் என்றால். ஆனால் இது ஸ்டாண்டர்டைஸ் தரப்படுத்தின ஒரு விஷயம் இருக்குது. அது செய்யணும் நாங்கள் எங்களுடைய விளையாட்டிலும் அது பெற வேண்டும். அது மிக முக்கியமானது. இப்போ இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் என்று வருகின்ற போது, இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுகிற போது அதில் ஒரு உத்வேகம், அதை போன்ற விட்டுக் கொடுப்பு, ஒரு அணியாக சேர்ந்து வெற்றி பெற வேணும், அந்த இன்னும் உத்வேகம் பெறணும். இதுகள் தான் இந்த பாரம்பரிய விளையாட்டுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கும்.
நிச்சயமா. அந்த பாரம்பரிய விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எங்கள்கிட்ட இதுவும் இருந்தால் எங்களுக்கு அந்த ஒவ்வொரு இதிலும் சனசமநிலையங்கள் இருந்தது. சனசமநிலை ரீதியாக முந்தி விளையாடு இப்பொழுதெல்லாம் அப்படி முந்தி சனசமநிலை ரீதியாக ஃபுட்பால் மேட்ச் கூட நடந்திருக்கு. இப்போ தாச்சி போட்டியும் அப்படி தான். இப்போ அந்த லீக் நடக்க இந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட சனசமநிலையங்களுக்கு இடையிலான தாச்சி சுட்டு போட்டி. அப்போ நாங்கள் அப்படி ஊரோட போயிருப்போம். அந்த ஊரே போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஊரில் முதல் வேறு வேறு சொந்தக்காரர் அப்படி இப்படி பிரிஞ்சு நிற்போம். பிறகு சனசமூலியமாக போய்க்க எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்போ எங்களோட ஊராக்கள் அந்த ஊராக்கள் சேர்ந்து பிறகு திருப்பி 2 ஊராக்களும் சேர்ந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போய்க்க அது ஒரு உண்மையில் மற்ற நிறைய பேர் எங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறாங்களுக்கு தெரிய வரும், அடுத்த ஊரில் இருக்கிறாங்களுக்கு தெரிய வரும். இப்போ நாங்கள் சும்மா சொல்லுவோம், இப்போ நாங்கள் சண்டிலி பேர விளையாடுறோம்னு சொன்னால் இனிவில் பெரிய ஒரு இனிவில் சந்தையில் பெரிய ஒரு தாச்சி போட்டி தளம் ஒன்று இருந்தது. அது இனிவில் தான் முந்தி ஒரு கொஞ்சம் காலம் தாச்சின்னு சொன்னால் இனிவில் என்ற இடம் தான் இருந்தது. நிறைய மச்சுகள் நடந்த இடம். அப்போ இனிவில் போய் விளையாடினா இனிவில் தாச்சி விளையாடுறோன்னு தெரியும், அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வளமையாக எல்லா இடம் நடக்குதா. இப்போ நாங்கள் சும்மா டிவிலேருந்து பார்க்க கூட எங்கடையாக்கள் நல்லா விளையாடி நாங்கள் டக்குன்னு அடுத்த மணி பக்கம் சாய்க்கிற மாதிரி அங்கேயும் அங்கத்த ஊராக்களே சில எங்கட ஊருக்கு சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் இருக்குது. அடே இவங்க நல்லா விளையாடுறாங்க, பஞ்சம் தம்பி நீங்கள் விளையாடுங்க நல்லா எங்களுக்கெல்லாம் சோடாலாம் கூட வரும். ஊர் மாறி இருந்தாக்கண்டு. ஏன்னா அதில் என்னென்னா விளையாடுறவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த விளையாடுறவங்களை நாங்கள் ஊக்குவிக்கணும் மனநிலை இருக்கும். அது சரி, அந்த ஊராக்களுக்கு ஒரு கோபமாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற கடைக்காரெல்லாம் தம்பி வாங்க நல்லா விளையாடுங்க வாங்க, அந்த முன்னுக்கு நல்ல பால் கடை ஒன்று வந்து பாலும் நல்ல வடிவான சூசியவும் தருவினோம். இப்போ அதெல்லாம் பெரிய அதான் அந்த உறவு இப்போ இல்லாமல் இல்லை. பட் அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற வேணும். சார், இப்படி பார்க்கின்ற போது ஏராளமான பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கின்றன. இவற்றை பேசுவதற்கு ஒரு நிகழ்ச்சி போதாது. எனவே இன்றைய தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியில் சில பாரம்பரிய விளையாட்டுகளை நாங்கள் தொட்டு சென்றிருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக பேச வேணும். இது பேசப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். பேசப்பட வேண்டும். அதே மாதிரி இது இன்னும் பரப்பப்பட வேண்டும். நிறைய இடங்களுக்கு போக வேணும். நான் நினைக்கிறேன் அதுக்கு எங்களுடைய சக்தி ஊடகம் அனுசரணை வளைக்கும் நினைக்கிறேன். உண்மையில் நீங்கள் நிறைய மக்களுக்காக நிறைய பணிகளை செய்கிறீங்க. நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், இப்படியான முந்தி நீங்கள் அந்த போட்டியில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளித்தட்டு போட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் அரசனை வழங்கியிருக்கிறீங்க. அதை நீங்கள் ஊடகத்தினூடாக கூட செய்தால் கூட ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு நீங்கள் உங்களை தெரியும், இங்கே நிறைய வேலைப்பாடுகள் இருந்தாலும் இங்கே ஒரு இடத்துல ஒரு இணைப்பாளரை ஏற்படுத்தி இப்படியான நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அது உண்மையில் அது எங்களோட மக்களுக்கு சமூகத்துக்கு செய்கிற நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை சக்தி முன்னெடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக. எனவே இன்று எங்களோடு இணைந்து கொண்ட உவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட பொதுசன நிர்வாகத்துறை துணைத் தலைவராக இருக்கின்ற, அதே சமயம் விளையாட்டுத்துறை ஆலோசனை தலைவராக இருக்கின்ற ரூபவதன் அவர்கள் இணைந்து பாரம்பரிய விளையாட்டுகளின் உன்னதம், அந்த விளையாட்டுகள் விளையாடுகின்ற போது எப்படியான சுவாரஸ்யம் வரும் என்று சொல்லி அவர் பேசுகின்ற போதே அவரது அங்கு அசைவுகளிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. எனவே இது பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலும் இன்னும் வருகின்ற காலங்களில் நாங்கள் இது பற்றி நிறைய பேசுவோம். எங்களோடு பல்வேறு செயற்திட்டங்களில் சக்தி எஃப்எம்மின் ஆரம்ப காலங்களிலிருந்து பல்வேறு செயற்திட்டங்களில் ஆலோசனைகளை வழங்கி எமது செயற்திட்டங்கள் பலவற்றுக்கு எங்களோடு கைகோர்த்தவர் ரூபவதன் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. அதாவது நாங்கள் கேட்டதும் இந்த நிகழ்ச்சி கட்டாயமாக பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி உவா வெல்லச பல்கலைக்கழகத்திலிருந்து நேரடியாக கொழும்புக்கு வந்து எங்களோடு இணைந்து கொண்டார். அவருக்கு இந்த வேளையில் எங்கள் சக்தி எஃப்எம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏறத்தாழை சக்தி தொடங்கின காலத்திலேருந்து நான் நிறைய சக்தியோடு இணைந்திருக்கிறேன். உண்மையில் மயிரனாக்கள் நிறைய பேர் எல்லாரோடும் நான் நிறைந்து பணியாற்றி இருக்கிறேன். இந்த கோவிட் அதுகளுக்கு பிறகு நிறைய தடங்கள் ஏற்பட்டது. மீண்டும் ஒரு முறை சக்தியோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே என்னை பிரபலமாக்கியதுக்கும் சக்திக்கு நிறைய பங்கு இருக்கிறது. நான் கல்வித்துறையிலே நான் முடிந்து வந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலே என்னை கொண்டு போய் சேர்த்ததுக்கு சக்திக்கு நிறைய பங்கு இருக்கிறது. மேலே அந்த நன்றி கடன் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இந்த வேளையிலே இப்படியான ஒரு எனக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சியிலே என்னை வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு நீங்கள் அழைப்பு விடுத்து எடுத்து மேலே நான் இந்த ஊடகத்துக்கு நன்றி. அதே போல் விசேடமாக அந்த காலத்திலேருந்து விளையாட்டு என்று சொன்னாலே மயூரன் என்று சொல்லுகிற ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் விளையாட்டு செய்திகளை நிறைய கேட்கிறது. நான் ஒரு விளையாட்டோடு தொடர்பட்டவன் என்ற ரீதியிலே மயூரன் அடிக்கடி நான் மயூரன் நிகழ்ச்சிகளை கேட்பேன், குரலை கேட்பேன். இந்த நிகழ்ச்சியிலும் அவரோடு இணைந்து பங்கு பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி. சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நன்றி. எங்களோட இணைந்து. எனவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு விடயத்தோடு சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.